மார்ச் 2nd இன்னைக்கு வந்து பயங்கர volatile மார்க்கெட். பயங்கரமாக மேலே கீழேன்னு நம்ம பயங்கரமாக பயம் காமிச்சிட்டாங்க புறமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டிலாம் அதுலேருந்தே வாட்ச் பண்ணேன். பெரிய கேப் டவுனு. ஆனால் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க எல்லா டைரக்ஷன்லையும். சரி இன்னைக்கு 2 ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு சிஇ 2500 சிஇ ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி வந்தாச்சு. 2 மினிட்ஸ் தான். 9:30க்கு என்டர் ஆகிட்டு 9:35 இல்லை 9:33க்கு என்ட்ரு 9:35 34 52க்குலாம் வெளில வந்துட்டேன். அதில் ஒரு ப்ராஃபிட் அரவுண்டு 796. நாங்கள் சின்ன டார்கெட் தாங்க இப்போலாம் யோசிக்கிறது. 5 பாயிண்ட் ட்ரை பண்ணுவேன், வந்தால் எடுத்துக்கிறது, இல்லாட்டி விட்டுறது. திடீர்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு கொஞ்சம் டவுட் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஇ கான்ட்ராக்ட் எடுத்தேன். 24,800 மார்ச். அதுதான் ஒரு செய்கை செஞ்சு விட்டுது என்ன. 10:45 கேண்டில் எடுத்துருங்க. 11:30க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். சரி ஓகே, அதில் ஒரு 900 சம்திங், அதில் ஒரு 1000 வச்சு க்ளோஸ் பண்ணேன். அது கரெக்டாக என்னாச்சு 939 அப்படி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே 1735 ருபீஸ் ப்ராஃபிட். அது ப்ராப்ளம் இல்லை. அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் பாவிகளோ அப்படின்ட்டு. ஐயோ சரியான மார்க்கெட் இன்னைக்கு எவ்வளோ பேர் வச்சு செஞ்சுருக்குன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு காலைல பயங்கரமாக அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவோட இது பயங்கரமாக தெரிஞ்சுது எனக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் நான் சின்ன ப்ராஃபிட்லேயே வெளில வந்துட்டேன். இது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி 700 வந்துருச்சு. ரெண்டாவது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் எடுத்தேன். பட்டு அந்த 24,800 பிஇ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கலாமோன்னு இப்போ கூட தோணுது. இப்போ கூட என்னன்னா க்ளோசிங் வந்து என்னோட எல்டிபியில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வாங்கின ரேட்லேயே 226, இப்போ 227 க்ளோஸ் ஆகிருக்கு. வச்சிருந்தேன்னா சூப்பராக அது 3 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகி வந்துட்டேன். 3 லாட் தான் போட்டேன். பட் ஃபைன், பரவாயில்ல. அது எண்ட் ஆஃப் டே 1735 குட் ப்ராஃபிட். நாளைக்கு மார்க்கெட்டும் லீவு, நானும் லீவு. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.